அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். நடந்த சட்டசபை தேர்தலில் தற்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பெரும்பான்மை இல்லைனாலும் ஒரு 107 108 சீட்டு பெற்று வெளியிருந்து சில கட்சியின் ஆதரவாளர் ஆட்சி அமைச்சிட்டாரு. வாழ்த்துக்கள், வணக்கம் முதல்வர் அவர்களுக்கு. நேற்று அதற்கு முன்பு சில தினங்களாக மீடியாக்களையும் தொலைக்காட்சிகளையும் வரப்பட்ட சில செய்திகளை அறிந்தேன். தாவக கட்சியை தேசிய கட்சியா மாற்றுற நோக்கத்துல அண்டை மாநிலமான கேரளாவில் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி சில கலை நிகழ்ச்சி திருச்சூர்ல நடந்தது. எல்லாத்தையும் பார்த்தேன். பரவாயில்ல, தப்பு இல்ல. தேசிய கட்சியாவும் மாத்தலாம், நமக்கு என்ன பண்றா அகில உலக கட்சியாவும் மாத்தலாம். ட்ரம்ப்புக்கு கூட சவால் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அன்புக்கும் உழைப்புக்கும் பேர் போனவர்கள், அறிவானவர்கள், ஒரு 60-70 வருடமா சினிமா மாயையில இருக்கிறாங்க. அதுக்காக சினிமாக்காரர்களை தவறா நான் சொல்றேன், எல்லாரையும் சொல்றேன். ஆனா இங்க எமோஷன் ஆகக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். கேரள மக்கள் அப்படி இல்ல. கேரள மக்களை பத்தி தெரியுமா தலைவரே? நான் 5 வருடம் அங்க குப்பை ஓட்டினேன். ஏன் பொழப்புக்காக போய் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், காட்சியை பார்க்காம, ரீல பார்க்காம, சினிமா ரோலை பார்க்காம, ஆட்சியை மட்டுமே பார்த்து தினசரி செய்தித்தாள படிச்சு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து அப்ப மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸுக்கு தண்ணி காட்டுற மக்கள். மம்முட்டி ஐயா வந்தாருன்னா சம்முட்டி அடி தான் சுட்டுருவாங்க. லாலேட்டை வந்தா லாலிபப் கொடுத்து சுட்டுருவாங்க. வீட்டுக்கு போங்க. இங்க வேற அங்க வேற. அதனால அறிவானவர்களை, அரசியல் தெரிந்தவர்களை, அரசியல் படுத்தப்பட்டவர்களை, நல்ல அரசியல்வாதிகளை, நல்ல நண்பர்களை வைத்து நீங்கள் அனைத்து மாநிலங்களும் கட்சியை துவங்குவதில் யாருக்குமே ஆட்சேபனை இல்லை. வாழ்த்துக்கள், வணக்கம்.